தரம் 7 மாணவர்களே வணக்கம். நாங்கள் இன்றைய தரம் 7 விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய 6வது அழகான விலங்குகளின் பல்வகமை என்ற பாடம் தான் பார்க்க போகின்றோம். சரியா? அப்போ இந்த பாடம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் முதலாவது பாடமாக படிச்சிருக்கக்கூடிய பாடம் என்னென்னு யோசித்து பாருங்கள். தாவர பல்வகமை. அதாவது நாங்கள் தாவரங்களை முக்கியமாக 2 பிரிவுகளாக பிரித்திருந்தோம். பூக்கும் தாவரங்கள், பூக்காத தாவரங்கள். அதே போலவே விலங்குகளையும் நாங்கள் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். முள்ளந்தண்டுளிகள், முள்ளந்தண்டிலிகள். சரியா? அப்ப இந்த விலங்கு ராட்சியம் இது பல மில்லிய கணக்கான விலங்குகளை கொண்டது. ஒவ்வொரு விலங்குகளிடையும் அதிசயிக்கத்தக்க சிக்கலான பல்வகமை காணப்படுகின்றது. சரியாக பாருங்கள். பல்வகமை என்பது சில விலங்குகளோ தாவரங்களோ ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் தான் பல்வகமைகள். அப்போ இந்த விலங்கு ராட்சியத்தில் அதை நாங்கள் த அனிமல் கிங்டம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மில்லிய கணக்கான விலங்குகள் போயிருக்கின்றது. அப்போ அந்த விலங்குகளில் ஒவ்வொன்றும் அதிசயத்தக்க பல்வகமைகளை கொண்டதாக காணப்படுகின்றது. அப்போ இதில் நாங்கள் முதலாவதாக முள்ளந்தண்டுளிகள், முள்ளந்தண்டிலிகள் என்றதான் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகின்றோம். ஸோ இப்போ எல்லாரும் இந்த முள்ளந்தண்டு என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? எல்லாருமே என்ன செய்யணும், உங்களுடைய முதுகை தடவி பாருங்கள். உங்களுடைய முதுகை இப்படி மெல்லமாக கூணிக்கொண்டு, சரியா, குனிந்தபடி நின்று கொண்டு தடவினீர்கள் என்றால் உங்களுக்கு மேலே கொண்டு தடவப்படும். உங்களுடைய எலும்பு உங்களுக்கு மேலே தடவப்படும். அதுதான் முள்ளந்தண்டு, உடம்பினுடைய முக்கியமான எலும்புன்னு சொல்லி நாங்கள் அதை சொல்லலாம். அப்போ இந்த முள்ளந்தண்டு பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் சில விலங்குகளுக்கு இருக்கும், சில விலங்குகளுக்கு இருக்காது. அப்போ விலங்குகளை முதலாவது நாங்கள் இடப்பெயர்ச்சியை வைத்துக்கொண்டு அவற்றை வேறுபடுத்தலாம். அதே மாதிரியே உடல் அமைப்புகள், உடலின் நிறம், உடலின் பரம் என்பவற்றை நாங்கள் வகைப்படுத்துவோம். அப்போ மனிதனும் ஒரு விலங்கு ராட்சியத்தின் ஒரு அங்கத்தவன் தான். சரியா? இப்போ பாருங்கள், இதுல உங்களுக்கு சில உயிரினங்கள் தரப்பட்டிருக்கின்றன. சரியா? உங்களுக்கு சில உயிரினங்கள் இதிலே உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. பாருங்கள், முதலாவது ஒரு மனிதன், அடுத்ததாக பாருங்கள் ஆமை, அடுத்தது நத்தை, மண்புழு, காகம், நண்டு, யானை, தவளை, மர அட்டை, நட்சத்திர மீன், மீன், வௌவால், நாகம், தாரா, வண்ணத்து பூச்சி என்று சில விலங்குகள் தரப்பட்டிருக்கிறது. இந்த விலங்குகளுக்கு இடையில உங்களால் என்னென்ன வித்தியாசங்களை காண முடியும்? சரியா? பாருங்கள், நாங்கள் இப்பொழுது வித்தியாசங்களை வகைப்படுத்த போகின்றோம். முதலாவது நாங்கள் இதுகளை வைத்துக்கொண்டு வகைப்படுத்த போகின்றோம். அப்ப நாங்கள் பாருங்க, முதலாவது இடப்பெயர்ச்சி அடையும் முறை, உடல் அமைப்புகள், உடலின் நிறம், உடலின் பருமன், உணவை பெறும் முறைகள். சரியா? ஸோ இதில் ஒரு மனிதன் இருக்கின்ற. அப்ப மனிதன் இடம்பெயரும் முறை என்ன? சரியா? மனிதன் இடம்பெயரும் முறை கால்களின் மூலம் இடப்பெயர்ச்சி. சரியா? கால்களின் மூலம் இடப்பெயர்ச்சி மனிதனுக்கு. அதே போலவே பாருங்கள், உணவை பெற்றுக்கொள்ளும் விதம், மனிதன் ஒரு பிறபோசனி. சரியா? மனிதன் ஒரு பிறபோசனி. உடலின் அமைப்பு என்ன? மனிதருக்கு நிறைய எலும்புகள் காணப்படும், கால்கள் காணப்படுகின்றது, கைகள் காணப்படுகின்றது, விருத்தி அடைந்த மூளை காணப்படும், ரோமங்கள் தலையில் காணப்படும். சரியா? அப்ப மனிதனுடைய உடல் அமைப்பு பார்த்துட்டோம். அதே போலவே மனிதனுடைய உடல் பருமன் பாருங்கள், அவர்களினுடைய உடலினுடைய அளவு. மனிதன் உயர்ந்தவனாக காணப்படுகின்றான். சரியா? எல்லா விலங்குகளும் நாங்கள் பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் மனிதன் என்ன, கொஞ்சம் உயர்ந்த விலங்காக தான் கருதப்படுகின்றான். சரி, அவனுடைய மூளை, அறிவு வளர்ச்சியும் எங்கேயோ இருக்கின்றது. அதே போலவே அவனுடைய உடலும் எங்கேயோ இருக்கின்றது. உடலின் பருமன் அதிகரித்து காணப்படும் மனிதன். இதோ ஆமை. ஆமை இடப்பெயர்ச்சிக்கு தன்னுடைய கால்களை தான் பயன்படுத்தும். முதலாவது அந்த கால்களை வைத்து அதனால் நிலத்தில் நடக்க முடியும். அதே கால்களை நீரினூடாக தள்ளுவதனூடாக அதனால் நீருக்குள் நீந்த முடியும். ஆமை என்ன, ஒரு பிறபோசனியாக காணப்படுகின்றது.
ஆமையின் உடலின் அமைப்பு மேலுடலில் ஓடு கொண்டது. ஓடு இருக்குதானே, ஆமைக்கு ஓடு இருக்கின்றது. சரியா? அப்ப இது ஆமைக்கு நாங்கள் வைத்துக் கொள்வோம். அடுத்தது நத்தை. நத்தைக்கும் ஆமையை போலவே ஓடு இருக்கின்றது. எதனூடாக இது பயணிக்கிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் ஈரலிப்பான தசை. எதனூடாக பயணிக்கிறது? தன்னுடைய மெதுவான ஈரலிப்பான தசையினூடாக இடப்பெயர்ச்சியை காட்டுகின்றது. உணர்கொம்புகள் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் உணரும். சரியா? அப்ப நத்தையினுடைய உடல் மிகவும் மெதுவானதாகவும் ஈரலிப்பானதாகவும் காணப்படும். மண்புழு ஈரலிப்பான தோல் காணப்படும். உடல்ல நீங்க மண்புழுவை வடிவ அவதானிச்சிருக்கிறீங்களா? இப்ப இந்த படத்தை ஒழுங்காக அவதானியுங்கள். சரியா? இந்த படத்தை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதோ மாணவர்களே, உங்களுக்கு இப்பொழுது இந்த மண்புழுவும் நத்தையும் தான் ஜூம் பண்ணி தெரியும். அப்ப இந்த மண்புழுவை நீங்கள் கவனியுங்கள். மண்புழுவினுடைய உடலில் துண்டு துண்டங்கள் காணப்படுகிறது. தெரிகிறதா? துண்டங்கள் போல இதனுடைய உடல் பிரிந்தபடி காணப்படுகின்றது. சரியா இல்லையா? வடிவா பாருங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன துண்டங்களாக இதனுடைய உடல் காணப்படுகிறது. அப்ப மண்புழு துண்டங்களான உடலை கொண்டிருக்கின்றது. ஈரலிப்பான தோல், மண்ணினுள் வாழும் புறபோசணி. சரியா? மண்ணுள் வாழும் புறபோசணி இந்த மண்புழு. அது பயணிப்பதற்காக எதை பயன்படுத்துகிறது? தன்னுடைய தோலை தான் பயன்படுத்துகிறது. தோல் தான் என்னத்துக்கு? பயன்பாட்டுக்கு. அதாவது நத்தையும் மண்புழுவும் தோலை பயன்பாட்டுக்காக, அதாவது இடப்பெயர்ச்சிக்காக பயன்படுத்துகின்றன. அவ இந்த பல்வகமையை பார்த்தீங்களா? என்ன நாளுக்கு முறையிலான பல்வகமை. அதே போலவே கீழே பார்க்கலாம். பாருங்கள், இதுல இருப்பது உங்களுக்கு காகம். காகத்தினுடைய கால்கள் மூலமாக இடம்பெயரும், இறக்கைகள் மூலமாக இடம்பெயரும். அப்ப காகம் இரண்டை வைத்து இடம்பெயரும் கைகால். சரியா? அதாவது தன்னுடைய இறக்கைகள் மற்றும் கால். அதாவது காகம் நிலத்தில் இருக்கும்போது நடந்து திரிகிறது உங்களுக்கு தெரியும். அதே போல வானத்தில் இருக்கும்போது பறந்து திரிகிறதும் உங்களுக்கு தெரியும். சரியா? காகம் காகத்தினுடைய வாயை பாருங்கள், சொண்டு போன்ற அமைப்பு காணப்படுகின்றது. அதே போலவே அதில் முழுமையாக என்ன இருக்கும்? இறகுகள், இறகு 2 இருக்கும், செட்டைகள் இருக்கும். சரியா? எல்லா இடமுமே செட்டைகளாக இருக்கும். சரியாவே? இதுதான் ஒரு பறவையினுடைய அமைப்பு. இந்த நண்டை பாருங்கள், இடப்பெயர்ச்சிக்காக கால்கள் மொத்தம் 10 கால்கள். இது ஒரு புறபோசணி. நண்டு ஒரு புறபோசணி. யானை 4 கால்கள். இதுவும் ஒரு புறபோசணி, தாவர உண்ணி, மிகப்பெரிய பருமனையுடைய விலங்கு. தவளை 4 கால்கள். இந்த தவளை பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் நிறைய சொல்லலாம் இந்த தவளையை பற்றி. அதாவது தவளை 4 கால்களின் ஊடாகத்தான் என்ன செய்கின்றது என்று சொல்லி சொன்னால் பயணிக்கின்றது, தன்னுடைய இடப்பெயர்ச்சியை காட்டுகின்றது. அதே நேரம் பாருங்கள், தவளையினால் தன்னுடைய தோல், இந்த வாய்க்குழி மற்றும் நுரையீரல் போன்றவற்றால் சுவாசிக்க முடியும். இது தவளையினுடைய சிறப்பியல்பு. மரவட்டை கால்களின் ஊடாக பயணிக்கும். உடல் வெளிவன்கோது காணப்படும். வெளிவன்கோது என்றால் என்னன்னு உங்களுக்கு ஒரு விளக்கம் தேவையா? நீங்க எப்பவாச்சும் மரவட்டை ஒன்று இறந்திருக்கிறத பார்த்துறீங்களா? இறந்த மரவட்டை சில நாட்களின் பின் அந்த கோது மட்டும் இருக்கும், உள்ளுக்கு ஆள் உயிரோட இருக்காது. அப்ப அதுதான் புறவன் கோது. உங்களுக்கு உடலுக்குள்ள இருக்கிற எலும்பெல்லாம் இவளுக்கு வழியில ஒரு கோதாக இருக்கும். நட்சத்திர மீன் பாருங்கள். சரியா? இந்த நட்சத்திர மீன் பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் எலும்பற்றது. இந்த நட்சத்திர மீனுக்கு ரத்தம் கூட இருக்காதுன்னு சொல்லிடணும். இந்த மீனுக்கு முள்ளந்தண்டு இருக்கின்றது. மீனுடைய முள்ளந்தண்டை எல்லாருமே பார்த்துருக்க முடியும். உண்ணும் போது இந்த மீனுடைய முள்ளந்தண்டை பார்த்துருக்க முடியும். எப்படி உங்களுக்கு ஒரு மீனை நீங்க பிரிச்சு சாப்பிடுறதுக்கு அப்புறமா அப்படி நடுவுல இருக்குதானே, இதுதான் மீனினுடைய முள்ளந்தண்டு. சரியா? மீனோட புறபோசணி தான் பயணிப்பதற்காக எதை பயன்படுத்துகிறது? வால் மற்றும் தன்னுடைய சட்டைகளை பயன்படுத்துகின்றது. வவ்வால் பாலூட்டும் பறவை. சரி, அதாவது பாலூட்டிக்குள்ள நாங்கள் வவ்வாலை கொண்டு வரோம். இது பறக்கும் பாலூட்டி.
என்று சொல்லி சொல்லுவோம். பறக்கும் பாலூட்டி என்று சொல்லி சொல்லுவோம். வௌவால் ஒரு பிரபோசனி பறந்துதான் என்ற பெயர்வை காட்டுகின்றது. இதோ பாம்பு தன்னுடைய உடலைத்தான் இடம்பெயர்வுக்காக பயன்படுத்துகின்றது. இது ஒரு பிரபோசனி, அதாவது ஊனுண்ணி, கடுமையான ஊனுண்ணி, விஷம் கொண்டது. சரியா? இது பாம்பு வந்து பேரமன் வந்து நிறைய விதங்கள் இருக்கு. தாரா இது ஒரு பறவை, நீந்த தகுந்தது. இது வந்து தன்னுடைய இடப்பெயர்ச்சிக்காக தன்னுடைய கால்களை தான் பயன்படுத்துகின்றது. வண்ணத்து பூச்சி உறக்குகளை பயன்படுத்துகின்றது. அப்ப இந்த விலங்குகள் அனைத்தினுடைய வல்வகமையும் பார்த்து விட்டீர்களா? இங்க பாருங்கள். அப்ப இந்த விலங்குகள் ராஜ்யத்துல பல்வேறுபட்ட இனங்களை சேர்ந்த விலங்குகள் வாழ்வதனால் பெயரிடலுக்கு சுலபமாகவும் அடையாளம் கண்டு கேட்பதற்கும் அவை ஒழுங்கான முறையில் கூட்டமாக்கப்பட்டுள்ளன. சரி, அப்ப பாருங்கள், மனிதர்கள் தங்களுடைய இலகுவிற்காக அவற்றை வந்து ஒழுங்கான முறையில் பங்கு போட்டு பங்குக்காக பல்வகமை செய்து ஒழுங்குபடுத்தி வைப்பதுதான் பல்வகமை எனப்படுகின்றது. பல்வேறு நியமங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் விலங்குகளை வகைப்படுத்தியதை நினைவு கூறுங்கள். பறத்தல் என்னும் இடப்பெயர்ச்சி முறையை அடிப்படை நியதியாக கொண்டு விலங்குகளை வகைப்படுத்தும் போது வௌவால், வண்ணத்து பூச்சி, காகம் போன்ற விலங்குகள் பறப்பென. சரிதானே? நாங்க அங்க பார்த்ததான் நீங்க உங்களுக்கு கீழே தந்திருக்கிறேன். அவ இதை வாசி பொறுத்து உங்களுக்கு நல்ல அது பறப்பென என்ற விலங்குகளுக்கு அடங்கும். ஆனால் அந்த விலங்குகளின் இயல்புகள் பாரிய வேறுபாட்டை கொண்டிருக்கும். இதனால் விஞ்ஞான ரீதியில் விலங்குகளை வகைப்படுத்தும் முறை கையாள்வது முக்கியத்துவம் வாய்ந்தது. பாடசாலை விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் காணப்படும் மனித வெண்கூட்டு தொகுதியின் படம் அருகே தரப்பட்டுள்ளது. சில பாடசாலை விஞ்ஞான கூடங்கள்ல இதை வந்து உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மனித வெண்கூட்டு தொகுதி மனிதனுடைய எலும்பு. சரி, அப்ப இந்த எலும்பு தான் என்ன செய்கின்றதுன்னு பாருங்கள். சதை இருந்து தசை வந்து இருக்கிற வேலைகள்லையும் அவன் உயிரோடு இருக்கிற வேலைகள்ல அவனுக்கு இந்த எல்லா அங்கங்கள் எல்லாம் இருந்தால் அது ஒரு மனிதன். அப்ப இதுதான் ஒரு மனிதனுடைய முழு எலும்பு கூடு. இதற்குள்ளே ரத்தம் மற்றும் நரம்புகள், ஒவ்வொரு விதமான தசைகள் என்பன வந்து இதுல வந்து இருக்கும். சரியா? தசை எல்லாமே போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு மனித எலும்பு கூடாக மாறிவிடுகின்றது. பாருங்கள் ஒரு மனிதனுடைய எலும்பு கூட்டை. சரியா? சில பேருக்கு இந்த எலும்பு கூடு பார்க்கறனா பயமா கூட இருக்கு. இந்த படங்கள் எல்லாம் வரும். சரியா? பாருங்கள். அப்ப இதுல இருக்கிற இந்த கோவை சரியா இங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படியே இங்க போய் இது அங்க கழுத்துக்கு பின்னால போய் இங்க கழுத்துல வந்து யோயினாக்கும். இதைத்தான் நாங்கள் வந்து முள்ளம் தண்டு என்று சொல்லி சொல்கிறோம். முள்ளம் தண்டு கோவை. அப்ப உங்களுடைய உடலின் முதுகுப்புறமாக எலும்பு கோர்வை அமைந்துள்ள விதத்தை தொட்டு பாருங்கள். அந்த எலும்பு கோர்வை முள்ளம் தண்டு எலும்பு கோர்வை என வைக்கப்படும். மனிதன் உட்பட பல விலங்குகள் இம்முள்ளந்தண்டு கோவையை கொண்டுள்ளன. பாருங்கள், எல்லா விலங்குகளுடைய முள்ளந்தண்டு கோவைகளும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து சிறிது நேரம் யோசிக்கலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் இப்படியே வீடியோல 5 செகண்ட்ஸ் தாரேன். அப்ப அதுல வந்து உங்களால் இது என்னென்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா நான் சொல்லும் போது நீங்களே செக் பண்ணி உங்களுக்கான பாராட்டுகளை நீங்களே கொடுத்து கொள்ளுங்கள். இதுல என்ன கண்டுபிடிக்க கிடக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் கேட்பீங்களா? அது எனக்கு தெரியும். சரியா? அதாவது இதுல வந்து உங்களுக்கு ஏற்கனவே பெயர்களை தந்திருக்கிறார்கள். அப்ப நீங்களாக இந்த பெயர்களை பார்க்காமலே உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். முதலாவது ஒரு மீன். சரியா? இது ஒரு மீன். இது ஒரு தவளை. தவளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். தவளை பலதரமா பார்த்திருக்கிறீர்கள். அப்ப தவளை வந்து உங்களுக்கு இப்படியா இருக்கிறது பாருங்கள். குண்டாக இருக்கிற தவளை எவ்வளவு சின்ன எலும்பு தான் பிடிச்சு வச்சுக்கிறதுன்றதை பார்த்துக்கொள்ளுங்கள். இது பறவை. சரி, இது வந்து என்ன? பறவையினுடைய எலும்பு கூடு பாருங்கள். இப்படியே கழுத்திலிருந்து வளைந்து வந்து முதுகு வரை வைந்து இங்கே இது வரைக்கும் வரும். இதுதான் ஒரு பறவையினுடைய எலும்பு கூடு. சரியா? பாருங்கள், இந்த பறவைக்கு கை இருக்கின்றது. பறவைக்கு கை இருக்கின்றது. சரியா? 2 எலும்பு இருக்கு தானே கை எலும்பு. இது கால் எலும்பு. சரியா? இது வந்து என்ன? கால் எலும்பு. இதுல இப்படி காணப்படுற எலும்புகள் இருக்கின்றது தானே.
சரியா? இதே மாதிரி எலும்புகள் மனிதர்களுக்கும் இருக்கு. இந்த எலும்புகளால நாங்கள் உயிரோடு இருக்கும் போதே பார்க்க முடியும். எல்லாருக்குமே தெரியும், நாங்களே எங்களுடைய எலும்புகளை பார்க்க முடியும். அதாவது இந்த எலும்பை வந்து நெஞ்சு கூட்டு எலும்பை எங்களால் பார்க்க முடியதாக இருக்கும். பாருங்கள், நிமிர்ந்து நின்று நிக்கணும். நின்று நல்லா மூச்சை இழுத்து நீங்கள்டா உங்களுக்கு வந்து அந்த எலும்பு கூட தெரியும். இது வந்து எதற்காக இருக்கின்றது சொல்லி சொன்னால், இதயத்தையும் நுரையீரலையும் பாதுகாப்பதற்காக இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய உடல் ஒவ்வொன்றுமே இறைவனால் படைக்கப்பட்டது. சரியா? பாருங்கள், முதலைக்கு கூட அந்த மாதிரி தான் இருக்குங்க. சரியா? இது முதலையினுடைய வால். வாளுக்கும் முதலைக்கு சிறிய அளவு கூட விடாம அப்படியே எலும்பு வந்து முடிகின்றது. நீங்க பாருங்கள், இது முதலையினுடைய தலை. பாருங்கள், இந்த எலும்பு கூடன்னு சொல்லி சொன்னா அதனுடைய தசை வந்து என்ன செய்கின்றது, உக்கி விட்டதன் பின்னர் தான் எங்களால் இந்த எலும்பு கூடை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனா இந்த முதலைக்கு பல்லு இருக்கிறது தெரிகிறதா? யோசிக்கலாம், இந்த பல்லு எப்படி இருக்குன்னா, பல்லு கூட எங்களுடைய எலும்புண்ட ஒரு பகுதி தான். சரியா? பாருங்கள், இது யானையினுடைய தொண்டை. சரியா? அந்த தும்பிக்கை அதுக்கெல்லாம் சின்ன எலும்பு தான் இருக்கும். யானைக்கு வந்து தும்பிக்கைக்குள்ள என்ன இருக்காது, எலும்புகள் வந்து இருக்காது. சரியா? யானைக்கு தும்பிக்கைக்குள்ள எலும்புகள் வந்து இருக்காது, சிறிய எலும்பு வைத்துக்கொண்டு அதால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த எலும்புகள் இல்லை என்றால் ஒருவரால் அசைய முடியாது. என்ன செய்ய முடியாது? அசைய முடியாது. எலும்புகள் இல்லைன்னா அசைய முடியாது. உங்களுக்கு தெரியும் தானே, பாருங்க, ஒரு எலும்பு இல்லாட்டிக்கு இப்பெல்லாம் ஒரு தசை போய் எப்படி நிலத்துல விழுந்து கிடக்கும். இந்த தசையால் நீ எப்படி அசைய முடியும்? அப்ப இந்த இறைவனுடைய படைப்புகளை நீங்கள் வந்து கண்டு பிரமிக்க வேண்டும். பாருங்கள், ஒரு உயிரினத்தை எப்படி எல்லாம் எலும்புகளை போட்டு படைத்திருக்கின்ற. பாருங்க, இது யானோட ஒவ்வொரு கால் ஜாயிண்டையும் பாருங்க, இதுக்குள்ள ஒரு ஜாயிண்ட் இருக்கின்றது. சரியா? இதுக்குள்ள ஒரு ஜாயிண்ட் இருக்கின்றது. அதே மாதிரி இதுக்குள்ள ஒரு ஜாயிண்ட் இருக்கின்றது. இதுக்குள்ள ஒரு ஜாயிண்ட் இருக்கின்றது. ஒவ்வொரு விரல்களுக்கும் இடையில ஜாயிண்ட். இது இந்த விரலோட கால் வந்து பொருந்தும். அப்படின்னு சொல்லி ஜாயிண்ட்டுகளை போட்டு தான் எங்களுடைய உடம்பை வந்து நடக்க அசைய செய்கின்றன. அப்ப எங்களுடைய உடம்புல கூடிய அந்த கோவைகள், முள்ளம் தண்டெலும்பு கோவைகள் சில விலங்குகளுக்கு இல்லை. அந்த விலங்குகள் தான் இதுல தரப்பட்டிருக்கு. இது அட்டை. இது என்ன? இது அட்டை, மரவட்டையில அட்டை. இது அடுத்தது வந்து வண்ணத்து பூச்சி, வண்டு, சிலந்தி. இப்ப பாருங்க, உங்களோட வீட்டுல பூனை வளர்த்துருந்தால் தெரியும். பூனை வளர்க்குறீங்களா? பூனை வளர்த்தா வடிவா பாருங்க. பூனை சில வேலைகளை எலிகளையோ அணைகளையோ பிடிக்கும். எலியானில பிடிச்சா கட்டாயம் எலும்பு வச்சுட்டு போகும் பூனை. சரியா? வண்டை பிடிச்சா ஏதாவது ஒன்று மிஞ்சுமா? பிடிக்க மிஞ்சாதே. ஏன்னு பாருங்கள், வண்டுகளுக்கு எலும்பே இல்லையே, இறாலுக்கு எலும்பு இல்லை. இறால் சாப்பிட்டிருக்கிறீர்கள் தானே, முழுமையாகவும் தசை. நத்தை முழுமையாகவும் தசை. சிலந்தி முழுமையாக தசை. எந்த ஒரு விதமான எலும்பும் இந்த சிலந்திகளுக்கு இருக்காது. இந்த கால் ஜாயிண்டுகளுக்குள்ள இருக்குல்ல, முள்ளந்தண்டு அவற்றுக்கு இல்லை. சரியா? முள்ளந்தண்டை தான் நாங்கள் வந்து பார்க்க வேண்டும். முள்ளந்தண்டு ஆக்சுவலி முள்ளந்தண்டு உள்ள பிராணிகளை நாங்கள் முள்ளந்தண்டு உளிகள் எனவும், முள்ளந்தண்டு அற்ற பிராணிகளை நாங்கள் வந்து முள்ளந்தண்டு இலிகள் எனவும் சொல்லுவோம். சரியா? முள்ளந்தண்டு உளிகள், முள்ளந்தண்டு இலிகள், இது ரெண்டும் ஓகேவா? பாருங்க, முள்ளந்தண்டு உள்ள விலங்குகள் முள்ளந்தண்டு உளிகள் எனப்படும். முள்ளந்தண்டு இல்லாத விலங்குகள் முள்ளந்தண்டு இலிகள் எனப்படும். இப்ப உங்களுக்கு வந்து இதுல ஒரு படம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த படத்துல உங்களை வந்து முள்ளம் தண்டு உள்ளவை முள்ளம் தண்டு அற்றவை என்று கேட்கிறார்கள். அப்ப மாணவர்களை உங்களை வந்து நான் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். சரியா? இப்படியே கொஞ்சம் மேல போடலாம். சரியா? அப்ப இதே நான் முன்னுக்கு வந்துடுவேன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு விடயத்தை கேட்க வேணும். அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு இப்ப முன்னுக்கு வந்திருக்கிறேன். பாருங்கள், இந்த பாம்பை நன்றாக அவதானியுங்கள். பாம்பை நன்றாக அவதானியுங்கள். சரியா? அதே போலவே மரவட்டையையும் நன்றாக அவதானியுங்கள். மரவட்டைக்கு முள்ளம் தண்டு இருக்கா? பாம்புக்கு முள்ளம் தண்டு இருக்கா? இந்த ரெண்டு கேள்விக்கும்
உங்களால் விடை சொல்ல முடிகிறதா? ஆம் மாணவர்களே, மரவட்டைக்கு முள்ளம் தண்டு இல்லை. அப்ப பாம்புக்கு முள்ளம் தண்டு உண்டு. பல மாணவர்களுக்கு யோசனை வரும், அட பாம்பு சுருண்டு 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 கிடக்குதே, இவ்வளவு இருந்தால் எப்படி இந்த முள்ளம் தண்டை வச்சு கொண்டு இருக்க முடியுது? பாக்குறீங்களா? இந்த பாம்பையே பாருங்கள் எவ்வளவு சுருட்டைகளோட இருக்கின்றது. அப்ப இது எப்படி அந்த முள்ளம் தண்டை வச்சு கொண்டு இருக்குதுன்னு பார்க்கலாம், யோசிக்கலாம். பாம்பினுடைய முள்ளம் தண்டாலதான் பாம்பு இறக்கும். இந்தபடி நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சரியா? அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு பாம்பை துரத்த முடிகிற வேலைகள்லையோ, இது வந்து ஒரு பாம்பட்டை எது தப்பிக்கிறதுக்கான வழியா கூட இருக்கலாம். ஒரு கொடூரமான பாம்போ இல்ல ஒரு சின்ன பாம்போ என்ன வேணாலும் விஷமான பாம்போ அருகில வந்து இருக்கும் போது உங்களுக்கு அருகில நீங்கள் ஓடினா சில வேலைக்கு அழிக்கலாம். சரியா? சில வேலை என்ன செய்யும், உங்களை டக்குன்னு தூண்டும். அப்ப ஒரு பாம்பட்டை எது தப்பிக்கிறதுக்காக ஒரு வழி சொல்லுவார்கள், பாம்புல வாழை பிடிச்சு குளிக்கினா பாம்பு செத்துரும். ஆனா அதை வந்து நீங்க செய்யக்கூடாது. சரியா? சைவ மக்கள் மற்றும் அனைத்து மக்களுக்கு இடையிலுமே இந்த மரபு வந்து இருக்கிறது. இந்த பாம்புகள் வந்து தோஷத்தை உண்டாக்கும். அது உங்களுக்கு தெரியும் தானே, பாம்பை அடிப்பதோ பாம்பை கொள்வதோ தோஷத்தை உண்டாக்கும். அப்ப இந்த பாம்புகளை வந்து துரத்தி விடுவதுதான் நன்று என்று சொல்லி சொல்லுவார்கள். என்ன ஒரு பாம்பை கொண்ட இன்னொரு பாம்பு அதனுடைய துணை பாம்பு வரும். இப்படிப்பட்ட அந்த உண்மையான செயல்கள் தானே வந்து நாங்கள் நம்பிக்கை என்று சொல்லி கூட சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்த இடத்திலேயே பாருங்கள், ஒரு பாம்பு ஒரு தடவை இறந்து விட்டது. சரியா? அதாவது வந்து ஒரு தடவை ஒரு கிணத்துக்குள்ள விழுந்து இறந்திருக்கு. அந்த பாம்பை வந்து என்ன செய்து விட்டார்கள், அந்த வீட்டுக்காரர்கள் எடுத்துட்டார். அதே பாம்பை போலவே இன்னொரு பாம்பு அடுத்த நாள் அந்த கிணத்துக்குள்ள விழுந்து செத்துச்சு. அதுக்கான என்ன காரணம், அந்த மற்ற பாம்பை தேடி வந்த அந்த பாம்பும் அந்த கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து விட்டதாக. ஒரு பாம்பை இறக்க செய்யும் போது அந்த பாம்பினுடைய அதுல இருக்கக்கூடிய ரசாயன பதார்த்தங்களை ஏதோ ஒன்று வேறு பாம்புகளை தூண்டும். அந்த பாம்பு இங்கதான் இருந்துச்சு இங்கதான் இருக்கு என்ற மாதிரி அதுக்கு சொல்லும். அதனால வேறு பாம்புகள் அதனால அந்த பாம்புகளை வந்து அடிக்கல் வந்து கூடாது. அப்ப பாருங்கள், ஒரு பாம்பினுடைய பாலை பிடிக்க ஒரு தடவை குளிக்கினால் அந்த பாம்பு இறந்து விடுவான். சரியா? அப்ப இது எப்படி இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் இந்த முதலையினுடைய எலும்பு கூட்டுக்கு போகலாம். சரியா? முதலையினுடைய எலும்பு கூட்டுக்கு போகலாம். பாருங்கள், இதான் முதலையினுடைய எலும்பு கூடு. சரியா? இதான் என்னது, முதலையினுடைய எலும்பு கூடு. இதனுடைய இந்த வால் பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். சரியா? பாருங்கள், வாட்பகுதி உங்களுக்கு தெரிகின்றதா? இந்த வாட்பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வாட்பகுதியை பாருங்கள், ஒவ்வொன்றுக்குள்ள பொருந்தி இருக்கின்றது. ஒவ்வொன்றுக்குள்ள பொருந்தி இருக்கிறது. இது முதலை. சரியா? முதலைக்கு இப்படி இருக்கின்றது, அது ஆக பொருத்தம். பாம்புகளுக்கும் இப்படித்தானே இருக்கும். சரியா? கொஞ்சம் ஒவ்வொன்றுக்குள்ள ஒவ்வொன்று கொழுவி இருக்கும். அதற்கு பாம்புகளால நடிக்க முடியும். நாங்கள் ஒரு தடவை எடுத்துக்கொள்வினால் பாருங்கள், கடைசியா இருக்கிறது இதுக்குள்ள இருக்கிற அதுக்குள்ள மாறி மாறி ஒன்று கொழுவி அந்த சிக்கலால என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னாலும் ஒன்று கொழுவி கடைசியில என்ன செய்யும், எல்லாமே உடையிற வேலைகள்ல பாம்பு இறந்து போயிடும். அப்ப பாம்பினுடைய வாழை பிடித்து சுழட்டி விட்டால் பாம்பு என்ன செய்துவிடும், இறந்து விடும். பாம்புக்கு முள்ளந்தண்டு உள்ளது, வாளில் இருந்து தலைவரை முள்ளந்தண்டு பாம்பிற்கு உள்ளது. சரியா? பாருங்கள், இப்ப முள்ளந்தண்டு இலிகள் அந்த கடற்கரையில் என்னென்ன இருந்தது உங்களுக்கு வந்து பிச்சு காட்டியிருக்கிறது. இதை நீங்கள் பாருங்கள். நான் இப்பொழுது சில உதாரணங்களை இதில் எழுத போறேன். சரியா? மாடு வீட்டுல பார்த்துருப்பீங்களா, எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க மாடு. ஸோ மாடு முள்ளந்தண்டு உளிகள் தானே, மாட்டினுடைய மேல் முதுகு தழுவி பார்த்திருக்கிறீர்கள் தானே. அதே போலவே பாருங்கள், அடுத்தது தவளை. தவளைக்கு என்ன இருக்கின்றது, முள்ளந்தண்டு இருக்கின்றது. இப்பொழுதுதான் நாங்கள் அதை பார்த்துவிட்டு வந்தோம். இன்னும் சிலது பாருங்கள், பாம்பு. பாம்பு ஒரு முள்ளந்தண்டு உளி. அப்ப மீன் கொத்தி பறவை பறக்கும், அது ஒரு பறவை இனத்தை சேர்ந்தது. ஆமை மற்றும் பாம்பு நகருயிர்கள். சரியா? என்ன சொல்லுவோம், நகருயிர்கள், ஊர்வன. சரியா? நகருயிர்கள் அல்லது ஊர்வன. தவளை ஒரு ஈரூடக வாளி. இதை பற்றி நீங்கள் தரம் 5ல படித்திருப்பீர்கள். ஈரூடக வாளி. மீன். சரியா? மீன் என்னது, மீன் தானே. மீன் என்பது மீன் இனத்தை சாரும்.
மாடு பால் தரும். மாடு ஒரு பாலூட்டி, அதாவது குட்டி என்று பால் கொடுப்பனதான் பாலூட்டி. பாருங்க, அப்ப நாங்கள் இதுல 5 வகை இருக்கின்றதா? ஒரு முள்ளந்தண்டு உளிகளை நாங்கள் 5 வகைகளாக ஆக்குகின்றோம். பறவை, மீன், ஈரூடகவாளி, நகருயிர்கள் மற்றும் பாலூட்டிகள். சரியா? அப்ப அவற்றை தான் உங்களுக்கு இதுல தந்திருக்கிறார்கள். மீன்கள், ஈரூடகவாளிகள், நகருயிர்கள், பறவைகள், முளையூட்டிகள். நாங்கள் அவற்றை பிசஸ் பாருங்கள். அப்ப மீன்களை பிசஸ் என்று சொல்லி எழுதுவினோம். அடுத்தது ஈருடகவாளிகள் ஆம்பிபியன்ஸ், நகருயிர்கள் என்று சொல்லி சொன்னால் ரெப்டைல்ஸ், ரெப்டீலியாஸ். பறவைகள் ஆவேஸ் என்று சொல்லுவினோம். அடுத்தது பாலூட்டிகள், அதாவது குட்டி என்று பால் கொடுப்பவை முளையூட்டிகள். அப்ப உங்களுக்கு அந்த மேலதிக அறிவுக்காக தரப்பட்டதை பாருங்கள். சரி, அதாவது ஒவ்வொரு வகைக்குள்ளே என்னென்ன வருமானு சொல்லி தந்திருக்கேன். அப்ப மீன்கள் அது எந்த வகை மீனாகவும் இருக்கலாம். அதுல உங்களுக்கு சில மீன்கள் தந்திருக்கின்றார்கள். ஹெல்மல் தண்டியா, புலக்காபையா, சுறா, கெலவெல்லா மற்றும் நிறைய மீன்கள் இருக்கின்றது தானே. உங்களுக்கு தெரிஞ்ச மீனினங்களை நீங்க எழுதிக்கொள்ளலாம். ஈருடகவாளிகள் கவலை, புழு ஆமை. சரியா? புழு ஆமை என்பது இதுதான். இதை ஈலன்னு சொல்லுவீனா. சரியா? தேரை, சலமந்தரா. ஈருடகவாளி என்று என்னன்னு பாருங்கள். அதாவது அவை நிலத்திலும் இருக்கும் நீரிலும் இருக்கும். ஆனால் நீரில் மாத்திரமே இனப்பெருக்கத்தை செய்யும். அவைதான் ஈருடகவாளிகள். அதாவது நீரில தான் முட்டைகளை போடும். சரியா? அடுத்தது நகருயிர்கள். ஆமை, ஓணான், நாகம், முதலை. இவை நகருயிர்கள். நகருயிர்களும் நீரிலேயும் இருக்கும் நிலத்திலேயும் இருக்கும். ஆனால் நிலத்தில் மாத்திரமே இனப்பெருக்கத்தை செய்யும். அவைக்கு எதிரானவை தான் இவை. அவை நீரிலும் இருக்கும் நிலத்திலும் இருக்கும். ஆனால் நீரில் மாத்திரமே இனப்பெருக்கத்தை செய்யும். இவை நீரிலும் இருக்கும் நிலத்திலும் இருக்கும். ஆனால் நிலத்தில் மாத்திரமே இனப்பெருக்கத்தை செய்யும். அவை ஓணான் நீருக்குள்ள இருக்குமான்னு சொல்லி நீங்க கேட்கக்கூடாது. நகருயிர்கள்ல சிலது நீருக்குள்ள இறங்கக்கூடியதாக இருக்கும். அதாவது முதலையே தெரியும் நீருக்குள்ள இருக்கும். ஆனால் அவர்கள் முழுமையாக நீருக்குள்ள இருக்க மாட்டேங்க. தவளைகளால முழுமையாக நீருக்குள்ள இருந்து தங்களுடைய தோளினூடாகவே சுவாசிக்க முடியும். சரியா? ஆமைகள் எப்படி எனக்கு கேட்டீர்கள் என்று சொல்லி சொன்னால், ஆமைகள்ல ஒரு தடவை ஆமை ஒன்று மூச்சு எடுத்தால் அதனால நிறைய நேரத்துக்கு அந்த மூச்சை தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆமை ஒரு தடவை மூச்செடுத்தால் நிறைய தடவை அது தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறமாக என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், மேல நீருக்கு மேல மூச்சு எடுத்துவிட்டு திருப்பியும் கீழே போகும். நாகம், அதாவது பாம்புகள், நீர்ப்பாம்புகள் எல்லாமே இருக்கிறது. அவை நீருக்குள் நீந்தும். ஆனால் மூச்சை எடுத்து தான் நீந்தும். சரியா? அப்ப இவை பாருங்கள், நிலத்துலதான் முட்டை போடும். பாம்பு புத்துக்குள்ளதான் முட்டை போடும். ஆமை உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை கடல் மண்ணை தோண்டிட்டு ஒரு 120, 130 முட்டை போடும். அவ்வளவு அதிகமாக முட்டைகளை போட்டுவிட்டு அதை மூடிட்டு போயிடும். அது அப்புறமாக அந்த மண்ணினுடைய வெப்பம் அதற்காக அதுக்குள்ள குஞ்சுகள் உருவாக்கி அந்த குஞ்சுகள் வளர்ந்து முட்டையில இருந்து பொறித்து மண்ணுக்குள்ளால அவை கடலுக்குள்ள போவின. சரியா? பாம்பு அதை முட்டை போட்டுட்டு அந்த முட்டையை பாதுகாத்தபடி தன்னுடைய வச்சிருக்கு. நீட்டு முட்டையாக போடும். அதுல இருந்து குஞ்சுகள் வரும். முதலையும் உங்களுக்கு தெரியும், சில முட்டைகளை போட்டு விட அந்த முட்டைகளை பாதுகாத்தபடி இருக்கும். நீருக்குள் செல்லும், நிலத்துக்கள் வரும் என்று சொல்லி மாறி வர இந்த முட்டைகளை பாதுகாப்பதுல முதலை கவனம் கொண்டிருக்கும். இந்த முதலை குஞ்சுகள் பொறுத்ததன் பிற்பாடு இந்த குஞ்சுகளை வாயுக்குள்ள வைத்துக் கொண்டு நீருக்குள்ள இறங்கி குஞ்சுகளை நீருக்கு பழக்கி கொள்ளுவர். சரியா? அடுத்தது பறவைகள். பறவைகளுக்குள்ள பாருங்கள், கழுகு, மீன் கொத்தி, இரட்டை வார்குருவி, மஞ்சள் குருவி, நிறைய பறவைகள் இருக்கின்றன. முளையூட்டிகள், அதாவது குட்டி என்று பால் கொடுப்பவை அணில், வவ்வால் பறக்கும் முளையூட்டி, டொல்பின், சரியா, திமிங்கிலம், மான், இவையெல்லாம் முளையூட்டிகள். நீங்க பாருங்க, இது உங்களுக்கு ஒரு படம் தரப்பட்டிருக்கிறது. என்ன படத்தில் இருக்கக்கூடிய முளையூட்டிகள் மற்றும் அதாவது உங்களுக்கு முள்ளந்தண்டுகள், முள்ளந்தண்டிகள் என பிரித்து அவற்றுக்குள்ள முளையூட்டிகள், பறவைகள் என பிரித்து சொல்லித்தான் இதை தந்திருக்கிறார்கள். அப்ப இந்த செயற்பாட்டை நீங்கள் செய்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு மனிதன், குரங்கு, கிளி, யானை, புலி, சிங்கம், சிலந்தி, சலமந்தரா,
மற்றது மயில், கரடி, தேனீக்கள், ஆந்தை, ஒட்டகச்சிவிங்கி, பாம்பு, வண்ணத்து பூச்சிகள், தவளைகள், தவளை உண்பதற்கான பூச்சிகள். சரியா, பாக்குறீங்களா இந்த விலங்குகள் எல்லாத்தையும்? அப்ப இவற்றை நாங்கள் இப்பொழுது நானே உங்களுக்கு பிரிச்சு சொல்லிவிட்டா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அப்ப பாருங்கள், ஒவ்வொருவராக பிரிச்சு அவருக்கு ஒரு செய்ய போட்டு போலாம். ஸோ குரங்கு மனிதனை போலவே குரங்கம் என்ன செய்யும்? குட்டி என்று பால் கொடுக்கும். குரங்குகளை பார்த்திருப்பீர்கள், தாய் குரங்குகள் அந்த குட்டிகளை தம்மோடே வைத்தபடி இருக்கும். சரியா, அடுத்தது பாருங்கள், இந்த குரங்கை பார்த்து ஏதோ கோபப்பட்டபடி இந்த புலியா நிற்கிறார். புலி ஒரு பாலூட்டி, முள்ளந்தண்டுளியான இந்த புலி ஓர் பாலூட்டி. அடுத்தது மனிதர். மனிதர் என்பது பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் முள்ளந்தண்டு உளிகள், அவர் மனிதர் என்பது பாலூட்டி. அடுத்தது யானை, குட்டி என்று பால் கொடுக்கும் முளையூட்டிகள், அதாவது முளையூட்டிகள் முள்ளந்தண்டுளிகள். பறவைகள், அவை முள்ளந்தண்டு உளிகளுக்குள்ள தான் பறவைகள் வரும். பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும், அதாவது அவை முள்ளந்தண்டு உளிகளுக்குள்ள வரும். அடுத்தது இதுல பாருங்கள், இதுல ஒரு தும்பி இருக்கின்றது. இடையினுடைய நிறத்திலே இருப்பதால் உங்களால் அவதானிக்க முடியாது. இதுல ஒரு தும்பி இருக்கின்றது. தும்பி என்பது பாருங்கள், அது ஒரு முள்ளந்தண்டு இலி. மயில் முள்ளந்தண்டு உண்டு, கரடிக்கு முள்ளந்தண்டு உண்டு. தேனி எடுத்து போன கரடிக்கு கொட்டுற தேனிக்கு முள்ளந்தண்டு இல்லை. ஒட்டகச்சிவிங்கிக்கு முள்ளந்தண்டு உண்டு, பாம்புக்கு முள்ளந்தண்டு உண்டு, தவளைக்கும் முள்ளந்தண்டு உண்டு. ஆனால் வண்ணத்து பூச்சிக்கு முள்ளந்தண்டு இல்லை. இதோ அந்த பிள்ளையை பார்த்து கைகாட்டுகின்ற இந்த சிங்கத்துக்கும் முள்ளந்தண்டு இருக்கின்றது, ஆனால் சிலந்திகளுக்கு முள்ளந்தண்டு இல்லை. அதே போலவே சலமந்தராக்களுக்கு முள்ளந்தண்டு உண்டு. நாங்கள் இப்பொழுதுதானே பார்த்தோம் ஈருடகவாளியான சலமந்தரா. சலமந்தராவினுடைய சிறப்பியல்பு, சலமந்தராவினுடைய கால்கள் வெட்டுப்பட்ட போதிலும் அந்த மீண்டும் அது முளைக்கணும். சரியா, ஒரு காலை சலமந்தராக்கு வெட்டி விட்டா திருப்பி அதுக்கு என்ன ஒரு கால் வரும், அதாவது பள்ளிக்கு வாழ் மாணவர். நாங்கள் இதுக்குள்ள ஒரு ஆளை மட்டும் வெட்டினோம் பாருங்கள், ஆரண்டு ஆந்தை, பறவை இனத்தை சேர்ந்த முள்ளந்தண்டுளி. சரி, அதுக்கான எங்க அட்டவணை இருக்கிறது. இந்த அட்டவணையை நீங்கள் நிரப்பிங்க. முள்ளந்தண்டுள்ளு முள்ளந்தண்டு அற்றவைன்னு சொல்லிட்டு இதை பிரிக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், அங்கிகளின் சூழல் இசைவாக்கங்கள். அங்கிகளினுடைய சூழல் இசைவாக்கங்கள், அதாவது ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு இடங்கள்ல வாழும். நாங்கள் அதை மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று நீர், தரை, வளிமண்டலம் என்று சொல்லி பிரிக்கின்றோம். சரி பாருங்கள், நீரில் இருக்கக்கூடிய விலங்குகள் என்று சொல்லி சொன்னால் மீன் மற்றும் தவளை, தேரை இவையெல்லாம் நீர்ல வாழக்கூடியவாக இருக்கின்றன. அடுத்தது தரையில் வாழ்பவை மனிதர் மற்றும் அனைத்து முளையூட்டிகள். பறவைகள் தரையிலும் வாழும். வளிமண்டலத்தில் என்றால் பறக்கும். பறவைகள் பறக்கிறதால வளிமண்டலத்தில் காணப்படும். அதனால பறவைகள் மேலே வாயுள்ள, அதாவது எங்களுடைய மேல் வானப்பரப்புல அவை பறந்து திரிகின்றன. அங்கேயும் அவை இருக்கின்றன. அப்ப தங்களுடைய உடலை எப்படி அதற்கேற்ப மாற்றிக்கொள்கிறார்கள் பாருங்கள். அங்கிகளினுடைய உடல் ஒரு பனி பிரதேசம் என்று சொல்லி சொன்னால் சில காலங்கள்ல அங்கே சூரிய ஒளி கிடைக்கும். அந்த காலங்கள்ல அங்கே நீராகத்தான் இருக்கும். சரியா, அந்த நீருக்குள்ள இருக்கிற ஒரு விலங்கு அந்த நீரினுடைய குளிருக்காக உறைந்து போகாததற்கான காரணம் என்று சொல்லிக் கொள்ளீர்கள், அதனுடைய இசைவாக்கம். சரியா, அந்த குளிருக்குள்ள தாங்கள் உறைந்து போகாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இசைவாக்கம் இருக்கின்றது. அதே மாதிரி பாருங்கள், ஆழமான கடலின் அடித்தளங்கள்ல சில விலங்குகள் வாழும். மீன் இனத்தை சேர்ந்த திருக்கை மீன் என்பது அடித்தளத்துல வாழ்கின்ற மீன். பாலைவனங்கள்ல வாழும் ஒட்டகச்சிவிங்கி. வெப்ப நீரூற்றுக்கள்லையும் சிலது வாழும். சரியா, பாருங்கள், இந்த அங்கிகள் தங்களுக்கு சாதகமற்ற சூழலையும் கூட வெற்றிகரமாக வாழ்கின்றன. அப்போ ஒரு சூழலுக்கேற்ப தன்னை ஒழுங்கமைத்துக் கொள்வதை தான் அங்களினுடைய அந்த இசைவாக்கம் என்று சொல்லி நாங்கள் சொல்கின்றோம். அதாவது இசைவாக்கமானது அவற்றினுடைய உணவு, வாழிடம், பாதுகாப்பு முதலான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அந்த அங்கிகளுக்கு உதவுகின்றது. அதே மாதிரி அந்த சூழல்ல தங்களுடைய வாழிடத்தை நிலைப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த இசைவாக்கமானது சரியா பாரிய செல்வாக்கு செலுத்துகின்றது. அப்ப நாங்கள் ஒரு விலங்கினுடைய உயிர் வாழ்வுக்கு அவற்றின் நிறமுதல் விதம் என்றதை தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த இசைவாக்கம் என்பது எல்லாரும் இப்பொழுது விளங்கி இருக்கும்.
அதாவது தன்னுடைய சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய உடலை மாற்றிக்கொள்வது இசைவாக்கம். இப்ப விலங்குகள் வந்து உயிர் வாழ்விற்காக அவற்றின் நிறம் உதவுகின்ற விதம் என்பதை பார்க்க போறோம். இதுவும் ஒரு இசைவாக்கம் தான். அந்த சூழல்ல தாங்கள் செய்யறது தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நிறத்தை பயன்படுத்துகிற விதத்தை பார்க்கலாம். அதாவது பொய்க்கோளம் என்பதை வந்து நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அதை வந்து நாங்கள் கேமோஃப்ளாக்னு சொல்லுவோம். சில விலங்குகள் வந்து தங்களுடைய சூழலுக்கு ஏற்ப, தாங்கள் வாழ்கின்ற சூழலுக்கு ஏற்ப, அதாவது உடலின் நிறத்தை மாற்றிக்கொள்வது அல்லது அவற்றினுடைய நிறம் அப்படியே இருப்பதுதான் நாங்கள் வந்து பொய்க்கோளம் என்று சொல்கின்றோம். இது ஏனென்று பார்த்தீர்கள்னு சொல்லினால் இறைகவிகள்கிட்ட இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, சில இறைகவிகள்கிட்ட இருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் இவை இந்த பொய்க்கோளத்தை காட்டுகின்றன. சரியா? பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு செயற்பாடு தரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் அந்த செயற்பாடுல வந்து என்ன கூறப்பட்டிருக்கின்றதை முதலாவது பார்க்கலாம். இந்த செயற்பாடுக்கு தேவையான பொருட்களை பாருங்கள். சிறிய அளவிலான பற்குச்சி டூத்பிக்ஸ், அடுத்தது சம அளவான ஈர்க்கு துண்டுகள் 100 கேட்டுக்கிறார்கள். சிவப்பு, பச்சை, வெள்ளை, கபிலம் ஆகிய வர்ணங்கள். ஒரு வர்ணத்திற்கு 25 ஈர்க்கில் துண்டுகள் வீதம் 4 வர்ணங்களாலும் நிறம் தீட்டிக் கொள்ளுங்கள். இப்போது நிறம் தீட்டப்பட்ட ஈக்கு துண்டுகள் அனைத்தையும் ஒன்றாக கலந்து புத்தரையில் சுயாதீனமாக வீசுங்கள். 4 மாணவர்களை கொண்டு குறித்த நேரத்தில் ஈர்க்கின் துண்டுகளை சேகரிக்க செய்யுங்கள். முதலில் சேகரிக்கப்பட்ட எந்நிறத்தில் உள்ள ஈர்க்கு துண்டுகள் இறுதியாக சேகரித்து முடிந்த ஈர்க்கு துண்டுகளின் நிறம் என்ன என்பதை வந்து அவதானிக்கட்டாம். சரி, அது வந்து உங்களுக்கு பொய்க்கோளம் என்பதை வந்து உங்களுக்கு காட்ட போகின்றது. சரியா? பாருங்கள், சிவப்பு, பச்சை, வெள்ளை, கபிலம் இந்த 4 நிறத்துக்களையும் முதலாவது 5 நிறம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த நிறம் என்பதை பார்க்கலாம். இப்பொழுது ஈர்க்கு துண்டுகள் அனைத்தையும் மணற்பாங்கான நிலத்தில் சுயாதீனமாக வீசுங்கள். முன்பு போலவே அவற்றை சேகரியுங்கள். முதலிலும் இறுதியிலும் சேகரித்த நிறங்கள் யாவை? இவ்வாறே பல்வேறு சூழல்களில் இச்செயற்பாட்டை மீண்டும் மீண்டும் மேற்கொள்ளுங்கள். இச்செயற்பாட்டை மேலே கூறிய நிறத்தை கொண்டு களிநூல் துண்டுகளாலும் செய்யலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சரியா? பாருங்கள், புத்தரைக்குள்ள வீசும் போது உங்களுக்கு கண்களுக்கு தெரியாமல் கடைசியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறம் என்ன? பச்சை நிறம். மண்ணுல வீசும் போது கபில நிறம். சரியா? அப்ப இதைத்தான் நாங்கள் வந்து என்ன செய்கின்றோம்? பொய்க்கோளம். சரி, அவற்றுடைய நிறம் வந்து என்ன செய்கின்றது? நம்மளுடைய சூழலுக்கு பொருந்தி போகின்றது. அதனால எங்களால் அதை வேறு பிரித்து காண்பது கடினமாக இருந்திருக்கின்றது. இதுல பாருங்கள், இது வந்து ஒரு இலை. இந்த இலையில இருக்கிற இது வந்து ஒரு இலை கிடையாது, இது ஒரு பூச்சி. சரியா? இந்த பூச்சி என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு இலை இல்லாத தண்டு பகுதியோ ஒரு இலை இல்லாத சின்ன கிளை பகுதி இருக்கின்றது தானே, அந்த பகுதியில போய் இவர் நிற்பார். சரியா? நின்றா எங்களுக்கு அதுல ஒரு இலை இருக்கிற மாதிரியே இருக்கும். இவர் தான் கொய்யா இலை பூச்சி. அடுத்தது இந்த மரத்துல உங்களுக்கு என்ன தெரிகின்றது? அந்த பூச்சி தெரிகின்றது. சரியா? மரத்தினுடைய நிறமும் இந்த அந்த பூச்சியினுடைய நிறமும் அப்படியே ஒத்து போகின்றதை பாருங்க. சரியா? அந்த அந்த பூச்சிகள வெள்ளை அந்த பூச்சிகளும் இருக்கின்றன. இவை வெள்ளை அந்த பூச்சிகள் குறைவான அளவில் காணப்படுகின்றது என்று சொல்கிறார்கள். வெள்ளை அந்த பூச்சிகள் குறைவான அளவில் காணப்படுகின்றது. இதற்கான காரணம், சரி, அதற்கான காரணம் வந்து பாருங்கள், இது வந்து ஒரு வேறொரு விஞ்ஞான புத்தகத்தில், உங்களோட விஞ்ஞான புத்தகம் இல்லை, வேறொரு புத்தகத்துல வந்து பார்க்கலாம். அதாவது முந்தைய காலங்களில் வந்து வெள்ளை நிறம் என்பது அதிகமாக காணப்பட்டிருக்கின்றது. அதாவது வீட்டு சுவர்கள், சுண்ணாம்பு தான் பழைய காலங்களில் வந்து அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள், வீட்டு சுவர்கள். சரியா? அந்த வெள்ளை நிறம் காணப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த நேரத்துல இந்த நேரத்துல மண்ணிறத்துல இருக்கக்கூடிய இந்த பூச்சிகள் வந்து அந்த பூச்சிகள் வந்து அதிக அளவுல பறவைகளால் பிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னு சொல்லி பார்க்கலாம். அங்க இருந்த அந்த வெண்மை நிறமான ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லிக்கிறோம். இதை இலகுவாக பறவைகள் கண்டுபிடித்துவிடும். இவை மரத்துல இருந்தால் தப்பித்துவிடும். அதன் பிறகு பாருங்கள், இந்த புரட்சிகள், கைத்தொழில் புரட்சிகள், போர்கள் சொல்லி இந்த உலகத்துல வந்து பல புரட்சிகள் மற்றும் போர்கள் நடந்திருக்கின்றன. இந்த வேளைகள்ல வெள்ளை நிறத்தை விட இதனுடைய இந்த சாம்பல் நிறம் அதிகமாக காணப்பட்டிருக்கின்றது. அப்ப அதுக்குள்ள பறந்து திரிஞ்ச வேளைகள்ல வெண்ணிற அந்த பூச்சிகளினுடைய எண்ணிக்கை குறைந்து போகின்றது. ஏனென்று பாருங்கள், வெண்ணிற அந்த பூச்சிகள் புதிவாக தெரிய ஆரம்பித்து
இருந்தன. அந்த வேளைகள்ல பூச்சிகள் இலகுவாக அவற்றை பிடித்து சென்று விட்டன. உங்கள் வீட்டிலேயே பார்க்கலாம், வெள்ளை நிற சுவராக இருந்தால் அதில் அந்த பூச்சி ஒன்று இருந்தால் அதை காண்பது கடினம். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் தடிப்பூச்சி என்று சொல்லி ஒரு ஆள் இருப்பார். சரியா? அந்த தடிப்பூச்சி அந்த தடிகளினுடைய நிறத்துக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும். இப்ப பாருங்க, ஒவ்வொரு மரத்தினுடைய தடியும் ஒவ்வொரு இயல்போடு இருக்கும். அவனுடைய பட்டையில் இருக்கிற வேறுபாடு இருக்குதானே, அந்த வேறுபாட்டை போலவே தமது உடலை மாற்றிக்கொண்டு அதுல போய் தானொரு குச்சி மாதிரி இருக்கும். அப்ப என்ன செய்ய முடியாது பறவைகளால? அதுல ஒரு பூச்சி தான் இருக்கு, அதை பிடித்து சாப்பிடுற எண்ணம் பறவைகளுக்கு வராது. அதே போலவே இதை பாருங்கள், இது உங்களுக்கு ஒரு பயரின் இலை மாதிரி இருக்கின்றதா? ஒரு பயரனுடைய இலை மாதிரி இருக்கின்றது. இது ஒரு தத்து வெட்டுக்கிளி. அப்ப இவர் என்ன செய்வாருன்னு சொல்லிட்டுனால ஒரு தாரத்துல போய் இவர் தன்னுடைய கால்களை பதித்து அங்கே தொங்கி கொண்டு இருக்கும். அப்படி இருந்தால் அந்த தாரத்தினுடைய இலையை போலவே காட்சி அளிக்கும். வண்ணத்து பூச்சியும் பூவும். சரியா? இது பாருங்க, இது பச்சை வண்ணத்து பூச்சி. சில நிறமான சின்ன வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் என்ன செய்யலாம், அவற்றினுடைய நிறமான பூக்களவோ இருந்தால் அவற்றை இனம் காண முடியாது. அடுத்தது மயிர்கொட்டியும் தாவர இலையும். மயிர்கொட்டி பச்சை நிற மயிர்கொட்டிகள் காணப்படும், தாவர இலை நிறத்தில் காணப்படும். அடுத்தது பச்சை விரியன் என்பது பச்சை பாம்பு. தாவரங்களுடைய கிளைகளை சுத்திருப்பார், அதனால அவரை காண்பது கடினமாக இருக்கும். சரியா? பச்சை விரியன், பச்சை பாம்பு. சரி, அப்ப இது உங்களுடைய பொய்க்கோளத்துக்கான படங்கள் நீங்க பார்த்துட்டீங்க. அப்ப இது உங்களுக்கு அதுக்கான அட்டவணை, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய உடலின் நிறம், சூழலின் நிறம் என்பவற்றை கேட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மேற்படி விலங்குகளுடைய நிறங்கள் அவை வாழும் சூழலுடன் நன்கு பொருந்தியுள்ளன. இதனால் இறை கவிகளால் என்ன செய்ய முடியாத இலகுபுல இனம் காண முடியாது. உடல் நிறமும் அவை வாழும் சூழலும் ஒரே நிறத்தில் அமைந்து காணப்படுவதால் பெரும்பாலான விலங்குகளுக்கு அவற்றின் இறை கவிகளிடமிருந்து தப்பிக்க உதவியாக உள்ளது. உடல் நிறம் சூழல் நிறத்துடன் ஒத்து காணப்படுவதன் காரணமாக விலங்குகள் இலகுவின் சூழலில் இருந்து வேறுபடுத்தி இனம் காண முடியாது. இதுதான் பொய்க்கோளம். அதான் அவங்களுக்கு ஆரம்பத்திலேயும் சொல்லியிருந்தார்கள், பொய்க்கோளம். சரியா? பொய்க்கோளம் கொள்ளலால் இறை கவிகளுக்கு இடையே இலகுவாக இனங்காண முடியாத நிலைமை உண்டா. இதனால் இரையாகும் விலங்கு பாதுகாப்பு பெறும். அதே போன்று இறை கவிகள் பொய்க்கோளம் போடுவதால் இரையை பெறுவது இலகுவாக, மேலும் சூழலில் ஏற்படும் மாற்றங்களை வெற்றி கொள்வதற்கு பொய்க்கோளம் விலங்குகளுக்கு உதவும். அப்ப இந்த விலங்குகளை பற்றி படிக்கிறோம். அப்ப பாருங்க, உங்களுடைய டிவில நீங்க இப்ப டிஸ்கவரி சேனல் என்பதை பார்த்திருப்பீர்கள். அதுல பார்க்கலாம், ஒரு மணற்பாங்கான பிரதேசத்துல ஒரு ஓணான் என்ன செய்யும் என்றால் அந்த மணலுக்குள்ள தன்னை போய் மறைத்துக் கொள்ளும். சரி, தன்னுடைய தலையை மட்டும் வழியில விடும். ஓணானுடைய நடந்த என்னன்னே நான் சொல்வது பச்சோந்தி இல்லை, ஊனான். சரி, அந்த மண்ணிறமான அந்த ஊனான் என்ன செய்யும் சொல்லி சொன்னால் அதுக்குள்ள போய் தன்னுடைய உடலை விட்டு தலையை மட்டும் வழியில விட்டுட்டு இருக்கும். அப்ப ஊனான் பிடித்து உண்ணக்கூடிய பூச்சிகள் மற்றும் சிறிய சிறிய புழுக்கள் எல்லாம் என்னத்தை அறியாது, இதுல ஒரு ஓணான் இருக்குது என்பதை அறியாது. அவை அதை கடந்து செல்கின்ற வேளைகள் அந்த ஊனானால் அதை இலகுவாக பிடித்து உண்ண முடியும். இது இறை கவ்விகள் கொள்கின்ற பொய்க்கோளம். இங்க பாருங்கள், இது இரையை பிடிப்பதற்கு பதுங்கி உள்ள புடி. சிறுத்தையோட படத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதாவது அந்த கொஞ்சம் பட்டு புல்லு மாதிரி இருக்கின்றது. சரியா? அதாவது காஞ்ச நிலப்பரப்புல. சரியா? ஒரு சிறுத்தை பொய்க்கோளம் தூங்குகின்ற படம் இதுல உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. மேலதிகாரி தரவிருக்கிற பாருங்கள், பிரித்தானியாவின் மன்செட்டர் பிரதேசத்தில் பிஸ்டன் புளூரியா எனும் பெயருடைய அம்புப்பூச்சிகள் காணப்படும். அவற்றில் ஒரு வகை மஞ்சள் நிறத்தையும் இன்னொரு வகை கருப்பு நிறத்தையும், அதான் நான் சொன்னதான் உங்களுக்கு இதில் மேலதிகாரிக்காக தந்திருக்கின்றார்கள். மஞ்சள் நிற அம்புப்பூச்சிகள் மஞ்சள் நிறம் சார்பான நிறத்தை கொண்ட மரப்பட்டைகளில் வாழ்ந்ததால் அவை இறைகவிகளிடமிருந்து தப்பி வாழ்ந்தன. கருப்பு நிற அம்புப்பூச்சிகளோ இறைகவிகளுக்கு இரையாகிய எண்ணிக்கையில் குறைவடைந்தன. எனினும் தொழில் புரட்சியின் பின்னர் சூழல் மாசடைந்ததால் மரங்கள் கருமை நிறமாயின. இதன் பின்னர் கருப்பு நிற அம்புப்பூச்சிகள் தப்பி வாழ்ந்ததோடு மஞ்சள் நிற அம்புப்பூச்சிகள் இரையாகின. சரியா? சில விலங்குகள் தாம் வாழும் சூழலில் இருக்கும் இடத்தை பொறுத்து நிறத்தை மாற்றிக்கொள்கின்றன. இவைதான் பச்சோந்திகள். தாம் வாழ்கின்ற சூழலுக்கு எப்ப தன்னுடைய உடலின் நிறத்தை மாற்றிக்கொள்ளும். விலங்குகளின் உயிர் வாழ்வுக்கும் அவற்றின் உடல் அமைப்பு பயன்படுத்தப்படும் விதம். சரியா? அப்ப பாருங்கள், இதுல உங்களுக்கு ஒரு வெண்டிக்காயை வைத்து ஒரு செயற்பாடு செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அதாவது தேவையான பொருட்கள் வெண்டிக்காய்கள் சில சுமார் 50 சென்டிமீட்டர் நீளமான 2 நூற்றுண்டுகள், 2 சிறிய களித்துண்டுகள், கேட்டுண்டுகள், குண்டூசிகள், ஒட்டும் நாடா. சரியா? அப்ப இதுல பாருங்கள், முதலாவது வெட்டி தயாரித்து கொண்ட வெண்டிக்காய் துண்டுகளுடன்
கீழே காட்டியவாறு சிறிய நிறைகளை நூலினால் தொங்க விடுங்கள். பாருங்கள், இதனுடைய இந்த பகுதியையும் வெட்டி இதனுடைய இந்த பகுதியை வெட்டி 2 பக்கத்தையும் என்ன செய்கிறார்கள், இப்படி உருவாக்குறார்கள். இங்க பாருங்கள், இந்த ஏ என்றதை வந்து வெட்டி விடுகிறார்கள். அதாவது இதுவும் எங்களுக்கு தேவையில்லை, இதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்று வெட்டி இந்த பகுதியை மாத்திரம் எடுக்கிறார்கள். அதே போலவே இங்க இது ரெண்டுமே வேண்டாம், இது ரெண்டையும் எடுத்து என்ன செய்வோம், முனைப்பம் சொல்லி இப்படி இணைச்சு வச்சிருக்கிறார்கள் செல்லோடைய போட்டி. சரியா? பாருங்க, இந்த வெண்டிக்காயினுடைய 2 பகுதிகளையும் பார்த்துட்டீர்களா? அப்ப இதை வந்து என்ன செய்கிறார்கள், சிறிய நிறையுடைய சம நிறையுடைய நூற்துண்டுகளினால் நீளமுடைய நூற்துண்டுகளினால் பருமனுடைய 2 களி துண்டுகளால் வந்து கட்டப்பட்டிருக்கின்றன. அப்ப எப்போது வந்து இவற்றை என்ன செய்ய சொல்கிறார்கள், இப்படி வந்து இதுல குண்டூசியை வந்து குத்தி கயிறு கட்டி இங்க ஏதோ தூக்கி இங்க பக்கமா போடுகிறார்கள். இப்ப இந்த 2 வெண்டிக்காயமே கட்டி வச்சிருக்க வேண்டிய கையை விட போயிடும். இதுல எந்த வெண்டிக்காய் வேகமாக செல்லும்? சரியா? பாருங்கள், கட்டாயமாக வெண்டிக்காய் கட்டாய விரங்கள் என கட்டமைப்பு ஒரு அந்தங்களும் வட்ட வடிவான தோற்றத்தையும் கொண்டுள்ளன. எனினும் பிசி என கட்டமைப்பு 2 அந்தங்களை கூம்பிய தோற்றத்தை கொண்டிருக்கின்றது. இத்தகைய கட்டமைப்பு அருவிக்கோட்டு வடிவம் என வழங்கப்படும். அதாவது பின்னுக்கும் முன்னுக்கும் கூறாக காணப்பட்ட அதுதான் அருவிக்கோட்டு வடிவம். 2 களி உருண்டைகளும் அல்லது கட்டுண்டுகளும் கீழ் நோக்கி செல்லும் போது வெண்டிக்காய் துண்டுகள் 2ம் தட்டு வழியே பயணிக்கும். அருவிக்கோட்டு வடிவ தோற்றத்தையுடைய கட்டமைப்பு மற்ற கட்டமைப்பை விட ஒப்பிட்ட அளவில் வேகம் கூடியதாக நேராக நீர்த்தொட்டிகள் அந்தத்தை நோக்கி பயணிப்பதை காணலாம். அருவிக்கோட்டு வடிவமுடைய விலங்குகள் நீங்கள் கண்டிருக்கின்றீர்களா? பெரும்பாலான மீன்கள் மற்றும் பறவைகள் அருவிக்கோட்டு வடிவத்தினை உடையவை. நீரிலும் வழியிலும் இடம்பெயர்வுக்காக இந்த அருவிக்கோட்டு வடிவம் வந்து காணப்படுகிறது. இதான் அந்த உடல் அமைப்புக்கும் சூழலும் தொடர்பட்டுள்ள விதம் சொல்லி சொல்லியிருந்தார்கள் தலைப்புல. அதாவது அருவிக்கோட்டு வடிவம் விலங்குகள், அதாவது மீன்கள் நீரை கிழித்து கொண்டு செல்லக்கூடியவை, அதே போலவே பறவைகள் வழியை கிழித்து கொண்டு செல்லக்கூடியவை. இதுக்காக அருவிக்கோட்டு இது வந்து பயன்படுத்தப்படுகின்றது. இடம்பெயர்வை வினைத்திறன் ஆக்குவதற்கு மீன்களும் பறவைகளின் உடல் அமைப்பு அருவிக்கோட்டு வடிவிலான தோற்றத்தை கொண்டிருக்கின்றது. சரியா? அங்கிகளை வகைப்படுத்துவதற்கு இடுகிளை சாவியை பயன்படுத்தல். இந்த இடுகிளை சாவி தரமாறலே படிச்சிருக்கிறீர்கள். சரியா? இடுகிளை சாவியை தரமாறல் படிச்சிருக்கிறீர்கள். அவ்வளவு வேகமாக உங்களுக்கு தேவைப்படாது. மாணவர்கள் உங்களுக்கு ஒரு விடயம் சொல்ல வேண்டும். டிஸ்கிரிப்ஷனை ஒரு தடவை நீங்கள் எல்லாருமே செக் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்கு டைக்கோடோமஸ்கி அதாவது இடுகிளை சாவி என்ற வீடியோ தரமாருக்கு போட்டிருந்தேன். அதே வீடியோவை நீங்களும் பார்த்துக் கொள்ளலாம். அது உங்களுக்கு இந்த பாடத்தை இலகுவாக வேறு பிரித்தடிக்கக்கூடிய இயல்புகளை தெரிவு செய்த இடுகிளை சாவியினுடைய பண்புகள். ஒரு முறை ஒரு இயல்பை மட்டும் தெரிவு செய்த இயல்பை காணப்படுகிறதா காணப்படவில்லையான வகைப்படுத்துதல். இறுதியில் ஒரு உயிரணி மட்டும் எஞ்சி இருக்கத்தக்கதாக வகைப்படுத்துதல். இடுகிளை சாவியை பயன்படுத்தி சில விலங்குகளை வகைப்படுத்தி காட்டும் விதம். விலங்குகளை பாருங்கள். சேவல், நத்தை, மீன், தவளை, ஓணான், பாம்பு. கால்கள் உண்டு, கால்கள் இல்லை. அதாவது தவளை, ஓணான், சேவலுக்கு கால்கள் உண்டு, நத்தை, மீன், பாம்புக்கு கால்கள் இல்லை. 4 கால்கள் உண்டு, 4 கால்கள் இல்லை. சரி, உண்டு இல்லைன்னா பயன்படுத்துறோம். நீங்க 4 கால்கள் உண்டு 2 கால்கள் இல்லை 2 கால்கள் உண்டு சொல்லி பயன்படுத்தக்கூடாது. உண்டு இல்லை, அப்சன்ட் பிரசன்ட். அப்ப 4 கால்கள் உண்டுல ஓணானும் தவளையும் வரும். 4 கால்கள் இல்லை என்பதில் சேவல் வரும். சேவலுக்கு 2 கால். பாருங்க, கடைசியில் உண்டு வரும் வரைக்கும் நாங்கள் வந்து அதை பிரிச்சு கொண்டு போகணும். வால் உண்டு, வால் இல்லை. ஓணானுக்கு வால் இருக்கு, தவளைக்கு வால் இல்லை. கால்கள் இல்லை எப்படி பிரிக்கிறார்கள் பாருங்கள். நத்தை, மீன், பாம்பு. பூக்கள் உண்டு, மீன். அப்ப உண்டு வந்துட்டு பூக்கள் இல்லை, நத்தை, பாம்பு. இதே எப்படி பிரிக்கணும். ஓடு உண்டு, ஓடு இல்லை. நத்தைக்கு ஓடு உண்டு, பாம்புக்கு ஓடு இல்லை. தாவரங்களை பிரிக்கிறார்கள். மா, மடுப்பனை, கொய்யா, தென்னை, தொட்டா சுருங்கி. தண்டுகள் கிளைத்துள்ளது, தண்டுகள் கிளைக்கவில்லை. மா, கொய்யா, தொட்டா சுருங்கிக்கு தண்டுகள் உண்டு. தென்னை மடுப்பனைக்கு தண்டுகள் இல்லை. அதே போலவே பாருங்கள். முக்களை கொண்ட தாவரம் என்றால் தொட்டா சுருங்கி. முக்களற்ற தாவரம் மாவும் கொய்யாவும். மா வந்து தனியொரு வித்திலை கொண்டது. அடுத்தது தனியொரு வித்திரையை கொண்டிருக்காதது. தண்டுகள் கிளைக்கவில்லை. தென்னை மடுப்பனை. பூக்களை தோற்றுவிக்கும் தாவரம் தென்னை, பூக்களை தோற்றுவிக்காத தாவரம் மடுப்பனை. இந்த பாட்டினுடைய பொழிப்பு வருங்கண்ணால் அவதானிக்கக்கூடிய விலங்குகளை பிரதானமாக முள்ளந்தண்டு எலும்பு கோர்வை கொண்டவை, முள்ளந்தண்டு எலும்பு கோர்வை அற்றவை என்று சொல்லி நாங்கள் பயன்படுத்துகின்றோம். முள்ளந்தண்டு எலும்பு கோர்வையை கொண்ட விலங்குகள் முள்ளந்தண்டு உளிகள் எனவும், முள்ளந்தண்டு என்பே கொன்றாத விலங்குகள் முள்ளந்தண்டு இலிகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. முள்ளந்தண்டு உளிகளுக்கிடையே ஒத்த இயல்புகள் மற்றும் வேறுபாடுகளையும் காணலாம். அங்கிகளின் சூழலில் நிலை பெறுவதற்காக பல்வேறு வகையில் இசைவாக்கம் அடைகின்றன. பாலிடத்துக்கு பொருத்தப்பாடாக இசைவாக்கம் அடைவதற்காக அங்கிகளின்
பயன்படும். உடல் அமைப்பும் நிறமும் ஓர் அங்கியானது சூழலுக்கு நன்கு இசைவாக்கமடைய உதவும். பிரதான அங்கிகளின் புற இயல்புகளை பயன்படுத்தி அங்கிகளை இருகளை சார்ந்த முறையில் வகைப்படுத்தலாம். சரியா? பாருங்கள், சரியான விடையை தெரிவு செய்ய 2 கேள்விகளுக்கான விடையை நான் சொல்கிறேன். மீதி விடைகளை நீங்கள் செய்து இந்த இலக்கத்துக்கு போட்டு விடலாம். அதாவது 07751492 எங்களுடைய இலக்கத்துக்கு நீங்கள் படமாக எடுத்து அனுப்புவதனால் அடுத்த வீடியோவில் நான் சரியாக விடையளிக்க மாட்டேன். அதாவது அடுத்த வீடியோ அப்லோட் செய்வதற்குள்ள அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள விடைகளை அனுப்பி வையுங்கள். முள்ளந்தன் நுளிகள் மற்றும் அடங்கிய கூட்டத்தை தெரிவு செய்ய மாடு, நத்தை, காகம், வனதபூச்சி, சிட்டுக்குருவி, வௌவால், பல்லி, உடும்பு, முதலை, நண்டு, இறால், திமிங்கலம். இதில் முள்ளந்தண்டு, புலிகள், முள்ளந்தண்டு மட்டும் கொண்ட விலங்குகளை கொண்ட இதை கேட்டிருக்கிறார்கள். பல்லிக்கு இருக்கு, உடும்புக்கு இருக்கு, முதலைக்கு இருக்கு. சரியா? அதாவது சி. பின்வருவனவற்றில் முள்ளந்தண்டு இலிகள் என அடங்கும் விலங்காவது முள்ளந்தண்டு இலிகளில் அடங்கும் விலங்காவது பாம்பு, கடற்குதிரை, தவளைக்கு முள்ளந்தண்டு இருக்கு, இறாலுக்கு இல்லை. சரியா? ஓகே மாணவர்களே, இன்றைய பாடம் உங்கள் அனைவருக்கும் விளங்கி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.